ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். ஸோ அந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன், அப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துல நானும் வாழ்ந்திருக்கேங்கிறது எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல கணவர்னா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவா எப்படி இருப்பாங்க, அப்போ எல்லா மக்களும் ரசித்து எல்லாரும் அவரோட ஐக்கியமாக இருந்தால் அப்போ எப்படி அந்த தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு லாஸ்டில் ஒரு எண்டு இருக்கும். அவர் எப்படி வாழணும்னு அவர் ஒரு ஐடியா வச்சுருந்துருப்பார்ல, அதை வாழ்ந்துருக்காரு. அதனால இவ்வளோ பேர் அவர் சம்பாதிச்சிருக்காரு. அந்த வேர்டு கொச்சையா இருக்கலாம். ஒரு மனிதன் எப்படி மற்றவங்க மத்தியில ஒரு நல்ல மனிதனா வாழ்றதுன்னு இருக்குதுல்ல, அவரை வாழ்ந்துட்டாரு. இப்போ எல்லாருமே சொல்றாங்க நாங்க சாப்பிட்டுருக்கோம்னு. ஸோ ஒரு வயிறார சாப்பிட்றது இருக்குல்ல, அதை அவர் ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்குமே ஈஸியா பண்ணியிருக்காரு. வண்ணாந்துறையில அவர் போயிட்டு இருந்தாரு அவரோட தேர்தல் அணியோட, அதாவது அந்த வாக்கு கேட்டு போயிட்டு இருக்க நேரம் நான் அவரை பார்த்தேன். சரி, நானும் அவரோட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் ரமணன் அம்மான்கிட்டு இருந்தாங்க. வணக்கம் மேம். இன்றைக்கி விஜயகாந்த் சார் நம்ம கூட இல்லை அப்படின்றது நிறைய பேர் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அப்போ நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. அது டெய்லி நியூஸ் பார்க்குறது, அவர் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்த நேரம் இதை கேட்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. இருந்தாலும் நம்ப வேண்டிய விஷயம் இல்லை. எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் தயக்கமாகவே தான் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தாலும் என்ன பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்கள் விஜயகாந்த் சாரோட நடிச்சிருக்கீங்கன்றப்போ அவரோட நேரில் பேசின ஏதாவது தருணம் ஞாபகம் இருக்குங்களா? அவர் ரொம்ப கனிவாக, அன்பாக, மரியாதையாக பழகுவார். நமக்கு அவரோட பழகும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு பயம் இருக்கும்ல, அப்படி இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப இயல்பாக உட்காந்து நம்ம சாதாரணமாக பேசுகிறாரு. அது நமக்கு அவரோட ஒரு சேர்ந்து நடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் உதவியாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ அவர் நேரில் நடிக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ அழகாக நடிச்சிருக்கார்? நான் அவரோட 4 படம் பண்ணியிருக்கேன். ஆனால் விருதுகிரின்னு ஒரு படம் அவரே டைரக்ட் பண்ணார். டைரக்ட் பண்ணும்போது அவர் வசனங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் அவர் நடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு அவரோட வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. நம்ம ஒரு நடிகனாக நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறோம். பட் நமக்கு அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை ரொம்ப பழக்கமாக அவரை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிற நேரம் இந்த டைரக்ஷன் பண்ணும்போதும் நடிக்கும்போதும் அவரோடே நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்போ நம்ம அவரோட சேர்ந்து வாழ்ந்துருக்கோம் அந்த டைமில். ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், ஒரு சக கோ ஆக்டர்னு சொல்ல மாட்டேன், அவரை ஹீரோவாக பண்ணிக்கிறதுனால அதுவும் கோ ஆக்டர் சொல்லலாம். அவங்களோட இருந்த நேரம் இருக்குதுல்ல, அது ரொம்ப
நம்மளோட எனக்கு எப்படி பேசுறதுன்னே புரியலைங்க. சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன், அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க இடத்துல நானும் வாழ்ந்திருக்கேங்கிறது எனக்கு கண்டிப்பா. இப்போ கேப்டன் அவர்கள் வந்து புரியுது மேம். இப்போ ஏன்னா கேப்டன் அவர்களை பற்றி பேசும்போதே அவரோட படத்தோட பாடல்கள் கேட்கும்போதே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு இல்லையா? ஆமாம். ஈவன் இந்த ரமணாவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர்கிட்ட வந்து ரவீந்திரன் சார் மந்திரியா வந்து அவர் கேட்பார், என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களுக்கு கடைசியாக என்ன வேணும்னு. அப்போ அவரே சொல்லுவார், ஒன்றும் இல்லைன்னு சொன்னதாக சொல்லுவார், ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல கணவர்னா எப்படி இருக்கணும், ஒரு அப்பாவா எப்படி இருப்பாங்க, அப்போ எல்லா மக்களும் ரசித்து எல்லாரும் அவரோட ஐக்கியமாக இருந்தால் அப்போ எப்படி அந்த தலைவராக இருக்க முடியும் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு எண்டு இருக்கும். அது வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் நான் இன்னைக்கு பார்த்தேன். அதை தான் திருப்பி 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 ஒரு 10 தடவை போட்டு கேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவர் அந்த மாதிரி வாழ்ந்துட்டார். அவர் நல்லா வாழ்ந்துட்டார், என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டார். நம்ம அவர் அவர் நம்மகிட்ட இல்லை, அதுதான் ஒன்று. அவர் வந்து நான் இப்போ பேசும்போதோ இல்லை இன்னொருத்தவங்க மற்றவங்க எல்லாரும் பேசும்போதோ அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அந்த ஒரு யார் இறந்தாலும் அவங்க போன பிறகு அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நினைப்புலையும் சரி, நம்ம பேசுறதுலேயும் இருந்து எல்லாத்துலேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் இன்னும் நிறைய வருஷங்கள் வாழ்ந்துட்டு இருப்பார். மேம், இப்போது 4 படங்கள் நீங்கள் வந்து கேப்டன் சாரோட நடிச்சிருக்கீங்கன்றப்போ ஏதாவது ஒரு தருணம் இது வந்து என்னால் மறக்கவே முடியாது, சார் ஒரு விஷயம் சொன்னதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அவர்கிட்ட பேசினதாக இருக்கலாம், ஏதாவது மறக்கவே முடியாத தருணம் இருக்கா? எனக்கு ரமணா படம் வந்து எனக்கு என்னோட நடிப்பு ட்ராவலிங்கில் வந்து ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு என்ன அடையாளம் காட்டுறதுக்கு ஒரு படமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ரமணா படத்தில் அவர் அந்த மாதிரி ஒரு கதையில் இயக்குனர் முருகதாஸ் பண்ணதில் வந்து அந்த பாத்திரத்தை எப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்றிருக்குல்ல, அதில் அவர் வாழ்ந்திருக்காரு கேப்டன் சார். அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் ரியல் லைஃப்லையும் சில விஷயங்கள் செஞ்சு மக்களோட மக்களாக இருந்ததுனால இன்னைக்கு இவ்வளோ பெரிய எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம், அவரை மிஸ் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. அப்போ படம் எடுக்கிறத பற்றி விருதுகிரி படம் பண்ணும்போது சொல்லுவார், எப்படியெல்லாம் ஷார்ட் இருக்கும், எப்படியெல்லாம் வைப்பாங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன மாதிரி ஷார்ட் மேக்கிங்கெல்லாம் இருக்குது. அவர் டைரக்டராக இருக்கிற நேரம் அவர் மினிமல் ஷார்ட் தான் வச்சார். அப்போது நான் நிறையா வச்சு எனக்கு கதைக்குள்ளே நான் எவ்வளோ தூரம் போகிறது, அதனால் நான் கொஞ்சமாக என்னோட ஷார்ட்டில் எப்படி அந்த கதை வருது அப்படிலாம் நான் வைக்கிறேன், நீங்கள் யோசிக்கலாம் என்ன கொஞ்சம் ஷார்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. அப்புறம் அப்போது அவர் நடிக்கிற நேரம் இருந்து சில நடிப்பை பற்றி இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். அவர் பிரேக் இருக்குதுன்னா ஆக்டர்ஸோட இருந்து அவங்களோட பேசி அவங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பார். ஸோ நீங்கள் வந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயங்களை பற்றி சொன்னீங்க. ஆனால் விஜயகாந்த் சார்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அது? அவர் வந்து எப்படி வாழணும்னு அவர் ஒரு ஐடியா வச்சுருந்துருப்பார்ல, அதை வாழ்ந்துருக்காரு. அதனால இவ்வளோ பேர் அவர் சம்பாதிச்சிருக்காரு. அந்த வேர்டு வந்து கொச்சையாக இருக்கலாம், ஒரு மனிதன் வந்து எப்படி மற்றவங்க மத்தியில் ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறதுன்னு இருக்குதுல்ல, அவரை வாழ்ந்துட்டார். அதனால
நான் அவரை பார்த்தா அது சொல்லணும்னா, யூ ஆர் கிரேட், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டீங்க, எல்லாரும் மனசுலயும் ரொம்ப ஆழமா அவங்க வீட்டு ஒருத்தரா நீங்க வாழ்றீங்க. உங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும், உங்க குடும்பம் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்ய முடியும்? எப்படி பேச முடியும்? இல்ல ஒரு இமேஜினேஷனா நீங்க பேச சொல்றீங்க. பட் இப்போ எல்லாருமே சொல்றாங்க நாங்க சாப்பிட்டுருக்கோம்னு. ஸோ ஒரு வயிறார சாப்பிடுறது இருக்குல்ல, அதை வந்து அவர் ஒரு பெரிய விஷயமா எல்லாருக்குமே ஈஸியா பண்ணியிருக்காரு. அதே போல அவரோட நினைவையும் நம்மகிட்ட விட்டு இருக்காரு. ஸோ அவர் என்னைக்கும் நம்ம கூட இருந்துட்டு இருப்பார். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவரோட நடிப்பை பார்த்து அவரோட படங்களை பார்த்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி வந்து இப்போ வர்ற அல்ல நடிக்க ஆசைப்படுற நிறைய பேர் விஜயகாந்த் சார்கிட்டேருந்து இந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பாக கற்றுக்கணும், இந்த ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேம்? ஒருத்தவங்களோட நடத்தை தான் அவங்களோட நடிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கும். அந்த பர்சன் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, அவங்களோட அது வந்து அந்த நடிப்புலையும் வெளிப்படும். ஸோ அது என்னன்னு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது அவர் யார் எப்படி வாழ்ந்திருக்காருன்னு. இப்போ நம்ம நிறைய ஆக்டர்ஸை பார்க்குறோம், அந்த ஆக்டர்ஸோட பிஹேவியர், அவங்க கேரக்டராக மாறும்போது என்னம்மா பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போது நம்மளோட இருந்த ஒருத்தரை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னு அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நடிப்பை பற்றி பார்க்க முடியும். அவங்க எப்படி மாறுறாங்க, ஒரு விஷயத்துல எப்படி மாறுறாங்கங்கிறது அப்பதான் தெரியும். அப்புறம் அதுக்காக வேண்டி எவ்வளவு உழைச்சிருக்காரு. ஒரு வெற்றி தோல்விங்கிறது உடனே நடக்குது அப்படின்னு பார்க்க முடியாது. தோல்விகள் வரலாம், ஆனா அந்த தோல்விகள் எல்லாம் சந்திச்சு அவர் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு நிலைக்கு இருந்து வாழ்ந்து காட்டியிருக்காருன்னா, அந்த தோல்வியில என்னென்ன நடந்திருக்குதுன்னு நம்ம கத்துக்கிறோம். ஸோ வெற்றி மட்டும் இல்லை. கண்டிப்பாக. அண்டு இப்போ விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னாலே அவர் செஞ்ச உதவிகள் தான் வந்து நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். என்னதான் அவர் உடல் வந்து நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவர் பண்ண உதவிகள் வந்து யாருமே மறக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்து நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, இல்லை பேசியிருக்கீங்களா அவர் பண்ண செயல்களை பற்றி? அது எனக்கு தெரியல. நாம் அந்த மாதிரி பர்சனலாக ரொம்ப டீப்பாக பேசுகிறதுக்கு அவ்வளோ டைம் இருக்காதுல்ல ஷூட்டிங் டைமில். ஸோ நான் ஷூட்டிங் டைமில் தான் அவரை பார்ப்பேன். ஆனால் ஒரு டைம் வந்து எலெக்ஷன் டைமில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் வண்ணாந்துறையில் வந்து அவர் போயிட்டு இருந்தார், அவரோட தேர்தல் அணியோட. அதாவது அந்த வாக்கு கேட்டு போயிட்டு இருக்க நேரம் நான் அவரை பார்த்தேன். சரி, நானும் அவரோட ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் ரமணன் அம்மா ரமணன் அம்மான்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் என்னை பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் வந்துட்டு இருக்கேன்னு. இப்போ தலையை அசைச்சிட்டு, ஸோ அவரோட கொஞ்ச தூரம் நான் போனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேம், நிறைவாக விஜயகாந்த் சாரோட 4 படங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்றப்போ ஒரு ஒரு நடிகையாக அவர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க மேம்? அவரோட உழைப்பு, தென் சக மனிதர்கிட்ட எப்படி பழகணும் தெரியல. பெருசா பண்ண முடியாட்டியும் நம்மளால சின்ன 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 விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் பண்ண முடியும். அது என்ன ஏதுன்னு பார்த்து அதுங்களையும் அது என்னன்னு அதையும் பண்ணணுங்கிறது தான் நான் அவர்கிட்ட பார்க்குறேன். நடிப்புங்கிறது நம்ம நடிக்கிறோம் ஒரு விஷயத்துக்காக, அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை ஏற்று நம்ம பண்றோம். ஆனா அது நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோங்கிறது தானே முக்கியம். ஸோ அது என்னன்னு நான் பார்க்கணும், என்னால முடிஞ்சது என்னன்னு பார்த்து அதை பண்ணணுங்கிறது தான் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன்.
நன்றி மேம். நிறைய விஷயங்கள் வந்து விஜயகாந்த் சார் பற்றி வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நினைவுகள் எல்லாமே நம்ம கூடயே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி மேம். நீங்களும் நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு உங்களுக்கும் ஒரு மனசுல எவ்வளோ இறுக்கமா கஷ்டமா இருக்குங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அவரோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருக்கும் அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாரு எல்லாரோடையும். ஆனா நம்ம மனசை எப்படி ஆறுதல் பண்ணிக்கணுங்கிறது தான் சொல்ல தெரியல. கண்டிப்பாக நன்றி. எல்லாருக்கும் அந்த ஒரு கஷ்டம் இருக்குது மேம். கண்டிப்பாக அவர் நினைவுகளோடு நம்ம அடுத்த பயணம் பண்ணுவோம்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.